NCP Stories Time. ஒரு சமயம் அழகாப்பூர் காட்டுக்கு 2 வனதேவதைகள் வந்தாங்க. அந்த வனதேவதைகள் இப்படி பேசிக்கிட்டாங்க. நாம் நமது வேலைகளை முடித்து திரும்பும் வரையில் இந்த விதைகளை இங்கேயே விட்டு செல்லலாம் என நான் நினைக்கிறேன். இந்த விதைகள் அதுவரை இந்த காட்டுக்கு பயன்படட்டும். சரியாக சொன்னாய் மீனா. நானும் அதையே தான் யோசித்தேன். இந்த விதைகள் நம்மிடமே இருக்கும் பொழுது இந்த விதைகளால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. நாம் நமது வேலைகளை முடித்து திரும்பும் வரையில் இந்த விதைகள் இந்த காட்டிலேயே இருப்பதுதான் நல்லது. அப்பொழுதுதான் இது மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும். அப்படி பேசிக்கிட்ட அந்த தேவதைகள் அவங்க கிட்ட இருந்த விதைகளை பூமியில போட்டாங்க. அந்த 2 விதைகளும் அதே காட்டில் வசிக்கிற சுஜின்ற ஒரு பறவை வீட்டுக்கு பக்கத்துலேயும் ராணி மற்றும் காலுக்காகம் வீட்டுக்கு பக்கத்துலேயும் விழுந்துச்சு. விதைகள் விழுந்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல செடியாக முளைச்சது. அதை பார்த்த சுஜி, அட என்ன இது ஆச்சரியம்! என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் செடி எப்படி இங்கே வந்தது? நான் இத்தனை நாட்களாக பார்த்தப்போ இங்கே எந்த செடியும் இல்லையே. திடீர்னு இவ்வளோ பெரிய செடி எப்படி வந்திருக்கும்? சரி, எந்த உயிரும் கடவுளுடைய அனுமதி இல்லாமல் இந்த பூமிக்கு வர்றதில்லை. கண்டிப்பாக இந்த உயிரும் அந்த கடவுளுடைய அனுமதியோட தான் இங்கே வந்திருக்கும். அதனால நான் இந்த செடியை பராமரிக்கிறேன் அப்படின்னு நினச்ச சுஜி அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்ற ஆரம்பிச்சது. அப்போதான் சுஜி ராணிக்காகத்தினுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு செடியை பார்த்துச்சு. அட என்ன இது ஆச்சரியம்! என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் மட்டும்தான் இந்த செடி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இப்போ ராணிக்காகத்தினுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு செடி இருக்கே. ஆனால் இந்த காகங்கள் இந்த செடியை கவனிக்க மாட்டாங்களே. அவங்களே சோம்பேறி காகங்கள். அதனால நான் தான் இந்த செடியையும் பராமரிக்கணும் அப்படின்னு நினச்ச சுஜி அந்த செடிக்கும் தண்ணீர் ஊற்றுனுச்சு. இதை பார்த்த காகங்கள், ஏ சுஜி, உன் மனசில் என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கர்னு நினைப்பா? உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற செடியில் நீ தண்ணீர் ஊற்றுவ? ஏன் உனக்கு ஓ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற செடி மட்டும் பத்தாதோ? அட விடு ராணி, நம்மளால இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி இந்த செடியெல்லாம் வளர்க்க முடியாது. ஏதோ அவ ஊற்றிட்டு போனா போகட்டும். இந்த செடி வளர்ந்த பிறகு இந்த செடி நமக்கு தானே சொந்தமாக போகுது. எப்படியோ அவ தண்ணீர் ஊத்துறதுல நமக்கும் ஒரு லாபம் இருக்குல்ல. கஷ்டப்படாமலே நமக்கு பலன் கிடைச்சிரும் அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் அங்கிருந்து போயிட்டாங்க. அப்புறம் சுஜி தினமும் அந்த 2 செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்றி அந்த செடிகளை பராமரிக்க ஆரம்பிச்சது. அது ஒரு மந்திர செடிங்கிறதால குறைந்த நாட்கள்லேயே அது பெரிய மரமாக மாறிடுச்சு. அட என்ன இது ஆச்சரியம்! நேற்று வரைக்கும் சின்ன செடியாகவே இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மரமாயிடுச்சே. என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுச்சு சுஜி. அப்புறம் அடுத்த நாளே அந்த மரத்தில் நிறைய பழங்கள் காய்க்க ஆரம்பிச்சது. அட என்ன காலு, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே. இந்த செடி திடீர்னு இங்கே எப்படி வந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் சுஜி இந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரையும் இது செடியாகவே தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா நேற்று மரமானுச்சு. இன்னைக்கு அதில் இருந்து இவ்வளவு பழங்கள். எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்கு. ஆமா, எனக்கும் தான். அதனால இந்த மரத்துல இருக்கிற கனிகளை நாம சாப்பிட வேண்டாம். முதல்ல இந்த பழங்களை சுஜி சாப்பிடட்டும். அவ சாப்பிட்டு அவளுக்கு எதுவுமே ஆகலைன்னா அப்புறம் நாம சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சாங்க அந்த காகங்கள். அட என்ன இது, இது ஏதாவது மந்திர மரமாக இருக்குமோ? நேற்று வர இந்த மரத்தில் எந்த பூவோ பிஞ்சுகளோ இல்லை, திடீர்னு பழங்கள் இருக்கே. சரி, நாம் இந்த பழங்களை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்ச சுஜி அந்த பழங்களை சாப்பிட்டு பார்த்துச்சு. ஆகா என்ன ருசி! என் வாழ்க்கையிலேயே நான் இப்படி ஒரு பழத்தை சாப்பிட்டதே இல்லை. தேனாமிர்தம் போல இருக்கு. நான் இந்த பழங்களை இந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் கொடுக்க போகிறேன். முக்கியமாக
கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பழங்களை கொடுத்தா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்ச சுஜி அந்த பழங்களை பறித்து தன்னுடைய கூடையில் நிரப்புச்சு. அப்புறம் அந்த பழங்களை எடுத்துக்கிட்டு காட்டில் இருக்கிற பறவைகள் இடத்துல கொண்டு போணுச்சு. காட்டில் கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பறவைகளுக்கும் சுஜி தான் கொண்டு வந்த பழங்களை கொடுத்துச்சு. அண்ணா, எனக்கு ஒரு மந்திர மரம் கிடச்சிருக்கு. அந்த மரத்தில் இருந்த கனிகள் தான் இது. நான் இந்த கனிகளை சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே ருசியாக இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த கனிகளை உங்களுக்கும் கொண்டு வந்தேன். நீங்களும் வயிறார சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. ரொம்ப நன்றி சுஜி. எல்லாம் தனக்கு மட்டும் கிடைச்சா போதும், அதை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற சுயநலமான இந்த உலகத்தில் நீ என்னையும் தேடி வந்து இந்த உதவியை செய்கிற. நான் உன்னை எப்பவும் மறக்க மாட்டேன். உன்னுடைய இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. இப்படி சுஜி அந்த காட்டில் இருக்கிற ஒவ்வொரு பறவைகள் வீடாக தேடி போய் அந்த பழங்களை கொடுத்து உதவி செஞ்சது. மறுபுறத்தில் அந்த காகங்களோ இப்படி நினச்சாங்க, காலு, இந்த கனிகள்னால எந்த ஆபத்தும் வராதுன்னு நினைக்கிறேன். சுஜி இந்த கனிகளை சாப்பிட்டதோட இந்த காட்டில் இருக்கிற பறவைகளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக கனிகளை எடுத்துட்டு போயிட்டா. இப்போ நாம தைரியமாக சாப்பிடலாம் அப்படின்னு நினச்ச அந்த காகங்கள் அந்த மரத்தில் இருந்த கனிகளை சாப்பிட்டு தங்களுடைய வீட்டில் சந்தோஷமாக ஓய்வெடுத்தாங்க. மறுபுறத்தில் சுஜி அந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் உதவி செஞ்ச பிறகு தன்னுடைய வீட்டில் வந்து தானும் கொஞ்சம் பழங்களை சாப்பிட்டு நிம்மதியாக ஓய்வெடுத்துச்சு. இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிச்சது. சுஜி தினமும் அந்த கனிகளை எடுத்துகிட்டு போய் அந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் உதவி செய்கிறத வழக்கமாக வச்சுருந்தது. மறுபுறத்தில் அந்த காகங்களுடைய சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவங்க வழக்கம் போல் அந்த கனிகளை வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு தங்களுடைய வீட்டில் படுத்து ஓய்வெடுக்க ஆரம்பித்தாங்க. காலு, அந்த சுஜிக்கு கொஞ்சம் கூட வாழவே தெரியல. இது ஒரு மந்திர மரம், நமக்கு கிடைச்சிருக்க வரம். இந்த மரத்தில் இருக்கிற கனிகள் ரொம்ப ருசியாக இருக்கு. நாம் இந்த கனிகளை இந்த காட்டில் விற்பனை செஞ்சால் நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். ஆனால் இப்போ அந்த சுஜி இந்த கனிகளை இந்த காட்டில் இருக்கிற பறவைகளுக்கெல்லாம் இலவசமாக கொடுக்குறா. அதனால நம்மக்கிட்ட கனிகள் வாங்க மாட்டாங்க. ஒன்று இந்த சுஜியாவது லாபம் அடையணும், இல்லை நம்மையாவது லாபம் அடைய விடணும். அவளும் வாழ மாட்டா, நம்மளையும் வாழ விட மாட்டா. ஆமா ஆமா, இந்த சுஜியோட ஆட்டத்துக்கு நான் ஒரு நாள் முடிவு கட்டுறேன். இப்படி பேசிக்கிட்ட அந்த காகங்கள் வழக்கம் போல கனிகளை சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பல நாட்கள் ஓட ஆரம்பிச்சது. மறுபுறத்தில் வன தேவதைகளும் தங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு மறுபடியும் அழகாபூர் காட்டுக்கு திரும்பி வந்தாங்க. மீனகா, ஓர் வழியாக நம்முடைய கடமைகளை நாம் சிறப்பாக செய்துவிட்டோம். நாம் இந்த அழகாபூர் காட்டில் விட்டு சென்ற நம்முடைய மந்திர விதைகளை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு நினச்ச அந்த வனதேவதைகள் அந்த மந்திர மரங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. என்ன மீனகா, இப்படி ஆகிவிட்டதே. நாம் சரியாக கவனிக்காமல் இந்த வீடுகளுக்கு அருகில் நம்முடைய மந்திர விதையை போட்டுவிட்டோம். இந்த மந்திர மரம் இந்த வீடுகளுக்கு சொந்தமான பறவைகளுக்கு மட்டும்தான் பயன்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். ஆம், சரியாக சொன்னாய். நான் இந்த மந்திர மரத்தின் உதவி இந்த காட்டில் இருக்கும் எல்லா பறவைகளுக்கும் சென்றிருக்கும் என்று நினைத்தேன். நம்முடைய தவறால் எல்லாம் வீணாகிவிட்டது. இப்பொழுது என்ன செய்வது மேனகா? சரி, நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த வனதேவதைகள் அங்கிருந்து அந்த மரங்களை கண்காணிச்சாங்க. அப்போ வழக்கம் போல அங்கே வந்த சுஜி தன்னுடைய மரத்தில் இருந்த கனிகளை கோடை நிறைய பறிச்சுது. அப்புறம் சுஜி அந்த பழங்களை எடுத்துக்கிட்டு வழக்கம் போல மற்ற பறவைகளுக்கு உதவி செய்ய போணுச்சு. மேனகா, என்ன இது ஆச்சரியம்! இவ்வளவு பழங்களையும் பறித்து கொண்டு இந்த பறவை எங்கே செல்கிறது? ஆமாம்,
மிகவும் கஷ்டப்பட்டு சுமந்து செல்கிறது. அப்படி இந்த பறவை இந்த பழங்களை என்னதான் செய்கிறது என்று பார்ப்போம் அப்படின்னு நினைச்ச தேவதைகளும் சுஜியை பின்தொடர்ந்தாங்க. சுஜி வழக்கம் போல அந்த காட்டில் இருக்கிற பறவைகளுக்கு பழங்களை கொடுத்து உதவி செஞ்சது. இதை அந்த தேவதைகளும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் சுஜி வழக்கம் போல எல்லா பறவைகளுக்கும் உதவி செஞ்சுட்டு தன்னுடைய வீட்டில் வந்து கொஞ்சம் பழங்களை சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்க ஆரம்பிச்சது. மறுபுறத்தில் அந்த காகங்களோ எந்த கவலையும் இல்லாமல் அந்த பழங்களை சாப்பிட்டு தங்களுடைய வீட்டில் ஓய்வெடுத்தாங்க. மேனகா, நாம் தவறு செய்திருந்தாலும் அதிலும் ஒரு நன்மை கிடைத்திருக்கிறது. ஆம் சகோதரி, இந்த குருவியின் வீட்டில் அருகே நாம் இட்டு சென்ற விதைகள் விழுந்ததால் இந்த மந்திர மரத்தின் பயன்கள் இந்த காட்டில் பல இடங்களுக்கு உதவி இருக்கிறது. ஆனால் அந்த காகங்களோ ரொம்ப சுயநலமாக இருக்கிறது. அப்படி பேசிக்கிட்ட அந்த தேவதைகள் அந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்தாங்க. குருவியே, நாங்கள் இருவரும் வன தேவதைகள். நாங்கள் தான் இந்த மந்திர மரத்தின் விதைகளை உங்களுக்கு அளித்தோம். நீ இந்த மந்திர மரத்தை சுயநலமாக பயன்படுத்தாமல் இந்த காட்டில் இருக்கும் பல பறவைகளுக்கு உதவி செய்திருக்கிறாய். அதனால் நாங்கள் இந்த மந்திர மரத்தை உனக்கு பரிசாக அளிக்கிறோம். ஏன் சுயநலமான காகங்களே, உங்களிடம் இந்த மரம் இருப்பதில் எங்களுக்கு சற்றும் விருப்பமில்லை. அதனால் இந்த மரத்தை நாங்களே திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். குருவியே, நீயோ இன்று போல் என்றும் நலமுடன் வாழ்வாய். நாங்கள் விடை பெறுகிறோம் அப்படின்னு சொன்ன அந்த தேவதைகள் காகங்களுடைய அந்த மந்திர மரத்தில் இருக்கிற விதையை தாங்களே எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அங்கே இருந்த தேவதைகள் மறைஞ்சு போனாங்க. அப்போதான் காகங்களுக்கு அவங்களோட தவறு புரிஞ்சுது. சுஜி, எங்களை மன்னிச்சிடு. இப்படி எல்லாம் நடக்கும்னு நாங்கள் நினைக்கல. நாங்கள் கூட உனக்கு வாழ தெரியலைன்னு நினச்சோம். ஆனால் இப்போதான் புரிஞ்சுது, எங்களுக்கு தான் வாழ தெரியல. பரவாயில்ல ராணியக்கா, நீங்கள் எப்போ உங்களுடைய தவறை உணர்ந்தீங்களோ அப்போவே அந்த கடவுள் உங்களை மன்னிச்சிட்டாரு. அதனால நானும் உங்களை மன்னிக்கிறேன். இன்னையிலிருந்து இந்த மந்திர மரம் எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, உங்களுக்கும் தான். நீங்களும் இந்த மரத்தில் தேவையான கனிகளை பறித்து சாப்பிடலாம். அப்புறம் சுஜி கூட சேர்ந்து அந்த காகங்களும் நிறைய பழங்களை பறித்து அந்த காட்டில் கஷ்டப்படுற பறவைகளுக்கு கொடுத்து உதவி செஞ்சாங்க. அப்புறம் அந்த காகங்களும் சுஜியை போலவே எல்லாருக்கும் உதவி செஞ்ச பிறகு தங்களுடைய வீட்டில் கனிகளை சாப்பிட்டு ஓய்வெடுத்தாங்க. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரம் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. நாம் அந்த ஆசீர்வாதங்களை சுயநலமாக வச்சுக்காம நம்மளால் முடிஞ்ச உதவியை கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யணும். அப்படி நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது நமக்கு அந்த கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாகும். அதே சமயம் நாம் ரொம்ப சுயநலமாக இருக்கும்போது நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள் கூட நம்மளை விட்டுட்டு போயிடும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் சுமதி, ஹாய் யாழினி ஸ்ரீ. இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கதைக்கான கேள்வி: நமது கதையில் இடம்பெறும் இரு வனதேவதைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு வனதேவதையின் பெயர் என்ன? இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெயரும் நெக்ஸ்ட் வீடியோல வரும். இதுவரை நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.